என்னோட லைஃப்ல என்ன வேணும் அப்படின்னு இந்த யூனிவர்ஸை ட்ரஸ்ட் பண்ணி நான் எழுதுனேனோ, அது டிட்டோ அப்படியே நடந்திருக்கு. நான் எப்படிப்பட்ட பெர்சன் வேணும் என் லைஃப்க்கு, லைஃப் பார்ட்னரா நான் நினைச்சேனோ, அத அப்படியே யூனிவர்ஸ் என்கிட்ட குடுத்துருக்காங்க. இத நான் சொல்லலங்க. நம்மளுடைய கிளையண்ட் அவங்களுடைய சக்சஸ் ஸ்டோரிய அவங்க ஓன் வாய்ஸ்லயே நமக்காக குடுத்துருக்காங்க. அதுதான் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அஸ் யூசுவல். இவங்க ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து, அவங்க சீட் பண்ணிட்டு, இவங்க கிட்ட நெறைய பணத்தையும், அன்பையும் பிடுங்கிட்டு, இவங்களுக்கு தெரியாமலே எனக்கு இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆக போகுதுன்றத உண்மைய கூட சொல்லாம, அவங்க கிட்ட இருந்து பணத்தெல்லாம் சுரண்டிட்டு, பயங்கரமா ஹர்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. "நீ எதுக்குமே லாயக்கு இல்ல. உன்னால வந்து எதுவுமே எனக்கு உதவாது. உனக்குன்னு நெறைய ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் இருக்கு. உன்கிட்ட பணம் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு போயிட்டாங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிருச்சு வேற ஒருத்தர் கூட. அதெல்லாம் மறைச்சிட்டு, இந்த பெர்சன தேடி வந்து இவர்கிட்ட நெறைய விஷயங்கள வாங்கிக்கிட்டு, மணியெல்லாம் வாங்கிக்கிட்டு, பயங்கரமான ஒரு சீட்டிங்கா பண்ணிட்டு அவங்க போயிட்டாங்க. அது எவ்வளோ பெரிய வலி! இத்தன வருஷ ரிலேஷன்ஷிப். இவங்க தான் நம்ம லைஃப்ன்னு நம்ம நெனச்சுட்டு இருந்தோம். ஆனா, உன்கிட்ட பணம் இல்ல, எல்லாமே அப்படின்னு சொல்லி நம்மள இழிவுபடுத்திட்டு ஒருத்தவங்க போயிட்டாங்க. அதுலேருந்து ஹீல் ஆகி, ஒரு ப்ராப்பரான நமக்கான சோல மேனிஃபெஸ்ட் பண்றது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதையவே இந்த சகோதரர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னா, நீங்க ஜஸ்ட் ரீயூனியன் பண்ண போறீங்க. ஆர் உங்களுடைய சோல்மேட்ட அட்ராக்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, அது ரொம்ப ஈஸியான விஷயம். நான் சொல்றது புரியுதா? ஒரு விஷயத்துலருந்து ஹீல் ஆகி அகைன் நம்ம ஒரு விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டம். ஆனா, நீங்க ரீயூனியனுக்கு தான் ட்ரை பண்றீங்க. ஆர் இப்ப தான் அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னும் பொழுது, உங்களுடைய பார்ட்னர நீங்க ஈர்த்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. சரி, நீங்க வந்து ரீயூனியனுக்கு ட்ரை பண்றீங்க, ஆர் ஏதோ ஒரு விஷயத்துக்கு ட்ரை பண்றீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவிட்டி, உங்க லைஃப்ல நடந்த பாஸ்ட்ல இருந்து சில விஷயங்கள்ல இருந்து நீங்க ஹீல் ஆகணும். ஹீல் ஆகி நெக்ஸ்ட் நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது, அது எக்ஸாக்ட் உங்க லைஃப்ல வந்து அப்படியே நடக்கும். பிகாஸ் ஹீலிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் நம்மளுடைய கிளாஸ்ல வந்து நம்ம வந்து ப்ராப்பரா பண்ணிட்டுருக்கோம். எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்க ரிலேஷன்ஷிப்ப மேனிஃபெஸ்ட் பண்றது, எப்படி நீங்க ஹீல் ஆகுறது, இது செமி கஸ்டமைஸ்டு ப்ரோக்ராம். ஸோ பர்சனலா நீங்க எங்க டவுன் ஆகுறீங்க, உங்களுக்கு என்ன மெத்தட்ஸ் தரணும் அப்படின்றத நாங்க ப்ரொவைட் பண்றோம். அண்ட் ஐ அம் அ ரேக்கி ஹீலர். ஸோ ஸ்பெஷல் அக்கேஷன் லைக் ஃபுல் மூன் டே ஆர் ஏதாவது ஸ்பெஷலான டேஸ் வருது அப்படின்னா, உங்களுக்குன்னு ஏதாவது நெகட்டிவ் பிளாக்ஸ் இருக்கும்ல. சரி, நீங்க ஏதோ மேனிஃபெஸ்ட் பண்றீங்க, ஏதோ நெகட்டிவ் பிளாக்ஸ் இருந்தாலும், எங்களுடைய ரேக்கி ஹீலிங் மூலமா அத வந்து ஹீல் பண்றதுக்கு எங்களுடைய சப்போர்ட் வந்து உங்களுக்கு ஃபுல்லா இருக்க போது. அதுவும் நம்மளுடைய கிளையண்ட்டுக்கு நம்ம ஃப்ரீயா அத பண்ணிட்டுருக்கோம். அதனால கூட ஃபாஸ்ட்டா உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நெறைய பேர் நெறைய இடங்கள்ல போயிட்டு இப்போ இவரே இருக்காரு அப்படின்னா, நெறைய இடங்கள்ல போய் நெறைய அமௌண்ட்ஸ் பண்ணி லைக் நான் பிராணிக் ஹீலிங் பண்ணேன், நான் அவங்க கிட்ட போய் கவுன்சிலிங் எடுத்தேன், கவுன்சிலிங்க்கு நெறைய அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி நம்மக்கிட்ட வரும்பொழுது உங்களுக்கு நெறைய நான் ஆஃபர் பண்ணி தான் அமௌண்ட் வந்து நான் உங்களுக்கு குடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ நீங்க அங்க இங்கன்னு போய் அலைஞ்சு வர்றதுக்கு, நம்மக்கிட்ட வந்து ப்ராப்பரா எப்படி பண்றது, ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்ப மேனிஃபெஸ்ட் பண்றது, நாட் ஒன்லி ரிலேஷன்ஷிப், உங்களுடைய மணிய, உங்க ஹெல்த்த, உங்களுடைய ஜாப்ப எப்படி மேனிஃபெஸ்ட் பண்றது, ஆர் ஓப்பன் பண்ண வச்சு எப்படி நீங்க ஹீல் பண்ணிக்கிறது அப்படின்றத ரொம்ப டீட்டெயில்டா நம்மளுடைய சேனல் சார்பா உங்களுக்கு வந்து நாங்க வந்து குடுத்துட்ருக்கோம். நீங்களும் இதே மாதிரி உங்க லைஃப் பார்ட்னர மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஆர் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் இருக்கு. ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் லிங்க் இருக்கு. அத டச் பண்றது மூலமா நீங்க டைரக்ட்டா எங்க கூட வந்து இணைஞ்சு உங்களுடைய செஷன வந்து நீங்க புக் பண்ணிக்க முடியும். ஆர் பெர்சனல் டாரோட் ரீடிங் வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட ரீடிங் வந்து நீங்க புக் பண்ணிக்கலாம். ஆர் நான் சொன்ன மாதிரி லிங்க டச் பண்ணி உங்களுடைய செஷன் வந்து நீங்க புக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி வந்து நீங்க கேட்குறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து அதுக்கு தேங்க் பண்ணுங்க யூனிவர்ஸ்க்கு. ஏன்னா, ஆல்ரெடி இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குன்னா, உங்ககிட்ட யூனிவர்ஸ் வந்து அறிகுறி மூலமா, சைன் மூலமா வந்து குடுக்குறாங்க. ஏதோ ஒரு விஷயத்துக்காக மேனிஃபெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, அதை சார்ந்த வீடியோஸ் உங்களுக்கு வருது அப்படின்னா, இன்னைக்கு யூடியூப் அல்காரிதம், இன்ஸ்டா அல்காரிதம் அப்படி இருக்கு அஃப்கோர்ஸ். பட் அது உங்களுக்கு இன்னும் கரெக்ட்டா வரணும்ல. எத்தனையோ சக்ஸஸ் ஸ்டோரீஸ் இருக்கு. எத்தனையோ யூடியூப் வீடியோஸ் இருந்தாலும், ஒரு ப்ராப்பரான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, அது யூனிவர்ஸ் நினைக்கணும். நீங்க அந்த அளவுக்கு வைப்ரேஷன்ல இருந்தா தான் அது முடியும். ஸோ அந்த அளவுக்கு வைப்ரேஷன்ல நீங்க இருக்கீங்க. யூனிவர்ஸும் உங்களுக்கு கைடன்ஸா இருக்காங்க. ஸோ கீழ கமெண்ட்ஸ்ல பாசிட்டிவான விஷயங்கள ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ யூனிவர்ஸ் சொல்லுங்க. இந்த பிரதருக்கு வந்து நீங்க கங்ராச்சுலேஷன் பண்ணி இத மாதிரி பாசிட்டிவான வேர்ட்ஸ நீங்க யூஸ் பண்ண நெறைய விஷயங்கள அட்ராக்ட் பண்ணுவீங்க. நம்மளுடைய சேனல் சார்பா ஸ்விட்ச் வேர்ட் சீரிஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நீங்க ஸ்விட்ச் வேர்ட்ஸும் யூஸ் பண்ணி நீங்க வந்து மேனிஃபெஸ்டேஷன்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு மத்தவங்களோட சக்ஸஸ பார்த்து நீங்க ஹாப்பி ஆகுறீங்களோ, அந்த ஹாப்பினஸ தெரிவிக்கிறீங்களோ, யூனிவர்ஸ் நெனச்சுக்கும், "ஓ! இவன் அத தான் விரும்புறான் போல" அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் சக்ஸஸ் ஸ்டோரிய நீங்க கேட்குறீங்க. அத நெனச்சு நீங்க ஹாப்பி ஆகுறீங்க. வாவ்! இத மாதிரி எனக்கும் கண்டிப்பா மேனிஃபெஸ்டேஷன் நடந்துரும்னு நீங்க ட்ரஸ்ட் பண்ணும்போது, யூனிவர்ஸ் நினைக்கும், வாவ்!
இவனுக்கு கண்டிப்பா ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்டேஷன் தேவை. ஒரு ப்ராப்பரான ரிலேஷன்ஷிப்ப தான் இவனுக்கு தேவை. ஸோ நான் அத குடுக்குறேன்னு நெனைக்கும். யாரோ ஒருத்தவங்களுக்கு ஜாப் கிடைக்குது. அத பார்த்து நீங்க ஹாப்பி ஆகுறீங்க அப்டின்னா, ஓ! இவனுக்கு வந்து இந்த ஜாப் கிடைச்சா இவன் ஹாப்பி ஆவான்னு சொல்லிட்டு உங்களுக்கு அது ரிலேட்டடான விஷயங்கள தருவாங்க. அண்ட் உங்க பிரெயினும் அதை சார்ந்த நல்ல விஷயங்கள கொண்டுட்டு வந்து உங்ககிட்ட காமிக்கும். அது வந்து ப்ரூஃப் பண்ணப்பட்ட விஷயம். நம்ம பிரெயின்ல ராஸ்ன்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம். ஃபில்டர் மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அத மட்டும் தான் அது உங்ககிட்ட காமிக்கும். இந்த எக்ஸாம்பிள் நெறைய இடத்துல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் கலர் கார் இருக்கு. ரெட் கலர் கார் மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, அந்த ரோட்ல நம்ம நெறைய டைம் போயிருப்போம். பட் கான்சன்ட்ரேட்டே பண்ணியிருக்க மாட்டோம். பட் ரெட் கலர் கார் அப்படின்னு நீங்க யோசிச்சு நீங்க ஃபோக்கஸ் பண்ணும்போது நெறைய ரெட் கலர் கார்ஸ் வந்து பார்ப்பீங்க. பிகாஸ் உங்க பிரெயின் வந்து அதில ஆக்டிவேட் ஆயிருக்கு. ரெட் கலர் கார் நான் இன்னைக்கு அதிகமா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க வந்து இப்போ புதுசா வந்து ஒரு மொபைல் வாங்க போறீங்க, ஒரு ஷூ வாங்க போறீங்க, ஒரு நீங்க வந்து கேர்லா இருக்கீங்க, ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க அப்படின்னா, அதை சார்ந்த விஷயங்கள வந்து அதிகமா வந்து நோட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு மால்ல இருக்கோம் அப்படின்னா, அந்த ஷூஸ் நல்லாயிருக்கா? அவங்க வச்சிருக்க மொபைல் நல்லாயிருக்கு, வாட்ச் நல்லாயிருக்கு. உங்களுக்கு என்ன தேவையோ அதில மட்டும் உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து அதிகமா போகும் இல்லையா? அதுதான் ராசிஸ். ஸோ நீங்க ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்ட் பண்றீங்கன்னா, இந்த மாதிரி சக்சஸ் ஸ்டோரிலாம் கேட்கும்பொழுது ரொம்ப பாசிட்டிவா உங்க மைண்ட வச்சுக்கிட்டீங்க. ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன நீங்க வந்து செலுத்துறீங்க அப்படின்னு, அதை சார்ந்த நெறைய பாசிட்டிவான விஷயங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். பிகாஸ் உங்க பிரெயின் அப்படிதான் செயல்படுது. யூனிவர்ஸும் அப்படிதான் செயல்படுது. அண்ட் ஹீலிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மனி மேனிஃபெஸ்டேஷன். எல்லா விஷயத்துக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த விஷயத்த இம்பார்ட்டன்ட்னு சொன்ன ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி நம்மக்கிட்ட இருக்கு. ஒரு சகோதரி ஷேர் பண்ணியிருக்காங்க. அத நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல தரேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு அந்த சக்ஸஸ் ஸ்டோரிய வந்து நான் தரேன். ஹோப்பனோபோனோ ஹீலிங் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றத வந்து அவங்க ஷேர் பண்ணுவாங்க. அண்ட் ஹோப்பனோபோனோ வச்சு இன்னொரு சகோதரி வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது எப்படின்றத பத்தி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். நீங்க வந்து போய் செக் பண்ணி பாருங்க. இட்ஸ் வெரி மிராக்கிள். ஹோப்பனோபோனோ ஒண்ண வச்சு எப்படி வந்து அவங்களுடைய மனி மேனிஃபெஸ்ட் பண்ணாங்க, பேபி மேனிஃபெஸ்ட் பண்ணாங்க, ஒரு பார்ட்னர மேனிஃபெஸ்ட் பண்ணாங்க, அவங்களுக்கு ஹெல்த் எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணாங்கன்னு டீட்டெயில்டா வந்து நான் வந்து குடுத்துருக்கேன். ஸோ ஹோப்பனோபோனோ கிளாஸஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்க ஸ்க்ரீன்ல திரும்ப இருக்க கான்டாக்ட் பண்ணலாம். ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி ஹோப்பனோபோனோ ப்ராப்பரா பண்றது அப்படின்ற கைடன்ஸ் வந்து நான் வந்து உங்களுக்காக ப்ரொவைட் பண்றேன். பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. இப்போ இந்த சக்ஸஸ் ஸ்டோரியை நம்ம வந்து கேட்கலாம். தேங்க் யூ ஸோ மச் யூனிவர்ஸ். பியூட்டிஃபுல்லான சக்ஸஸ் ஸ்டோரியை நீங்க எங்க கூட ஷேர் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க் யூ ஸோ மச் டியர் சப்ஸ்கிரைபர்ஸ். உங்களோட வைப்ரேஷன்ஸ் நீங்க குடுக்குற சப்போர்ட்ஸ் மூலமா இவ்ளோ சக்ஸஸ் ஸ்டோரி வந்து நம்ம ரிசீவ் பண்றோம். அண்ட் தேங்க் யூ ஸோ மச் டியர் பிரதர். பியூட்டிஃபுல்லான ஒரு வைப்ரேஷனை நம்ம ஃபேமிலியில் நீங்கள் கிரியேட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நான் மனதார ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. இது மாதிரி உங்களோட லைஃப்பில் உங்களுடைய ஆசைகள், அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், வெயிட் லாஸ் பண்ணுறதா இருக்கலாம், மணி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதா இருக்கலாம், அது பர்சனல் டேரோட் ரீடிங் வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆர் கீழே ஃபர்ஸ்ட் கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது. அதை நீங்கள் டச் பண்ணுறது மூலமாகவும் எங்களோட செஷனை வந்து நீங்கள் புக் பண்ணிக்க முடியும். தேங்க்யூ மேடம். ரிலேஷன்ஷிப்பை பற்றி நம்ம கிளாஸ்லலாம் எழுதணும்ல மேடம், ஸ்கிரிப்டிங்கு இந்த நிறைய விஷயம் பண்ண சொன்னீங்கல்ல, அந்த பொண்ணு எப்படி இருக்கணும் எல்லாமே அதை பற்றி. இப்போ நான் அந்த நோட் எடுத்து பார்த்தேன் மேடம். ஆல்மோஸ்ட் எல்லாமே மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஒரு சில விஷயத்தை தவிர மீதி எல்லாமே ரொம்ப மேட்ச் ஆகுது மேடம். நான் கூட பொண்ணு பார்க்க போகிற ஃபங்க்ஷனுக்கு நான் தான் பொக்கே கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி எழுதிருந்தேன். ஆனால் அதில் பார்த்தா அந்த பொண்ணே பொக்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் கூட சொன்னீங்களா மேடம், நான் கூட நிறையா பயந்துட்டு இருந்தேன். வீடு இல்லை, அந்த மாதிரி நிறைய விஷயம் பயந்துட்டு இருந்தேன். மேரேஜ் நடக்குமோ என்னமோ அப்படின்ற மாதிரி. நீங்கள் சொன்னீங்க முன்னாடி கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் நீங்கள் சொல்லுவீங்க ப்ரோ அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி நடக்குது மேடம். மேனிஃபெஸ்டேஷன் அப்போ உண்மை தான் போல இருக்கு மேடம். இதில் நல்லாவே நடக்குது எனக்கு. நான் இன்னும் மணி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தான் இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக ஆகணும். பிஸ்னஸும் கிடச்சிட்டு தான் இருக்குது. இப்போ முன்னாடியோட நல்லா பிஸ்னஸ் கிடைக்குது. ஆனால் மணி மேனேஜ்மெண்ட்டில் நான் கொஞ்சம் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும் மேடம். வணக்கம் மேடம். நான் உங்களுக்கே தெரியும் நான் எந்த மாதிரி ஒரு டஃப்பான சுச்சுவேஷனில் வந்து உங்ககிட்ட பேச வந்தேன்ட்டு. அதான் மேடம், நம்ம முன்னாடியே உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி தான், ஒரு ஆல்ரெடி லவ் பண்ணி அப்புறம் அவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகிடுச்சு. அவங்க சடனாக அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. நான் ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தேன். ஒரு மாதமாக என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நிறைய விஷயம் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் உங்கள் கான்டாக்ட் கிடச்சிது. அப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஹீலிங் அந்த மாதிரி ப்ராசஸில் போக ஆரம்பித்தோம். ஃபஸ்ட் நம்ம மேனிஃபெஸ்டேஷன் அவங்களுக்கு ட்ரை பண்ணோம். ஆனால் என்னாச்சுன்னா, அதுக்கப்புறம் அவங்களுக்கு மேரேஜ் ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. அப்புறம் அவங்க சைட்லேருந்தும் எதுவுமே நமக்கு ரிப்ளை வரல. அதனால் நம்ம நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் ஹீலிங் நீங்கள் சொன்ன மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணேன். ஹீலிங்லாம் ஓரளவு பண்ணிவிட்டு நான் ரொம்ப 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 டவுனாக இருந்தேன். உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு டவுனாக இருந்தேன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா நைட்டு ஃபுல்லாக நான் தூங்கவே மாட்டேன். ஒரு 2-3 மாதம் அப்படி தான் இருந்தேன். நைட்டு நான் சரியாக தூங்கி 2-3 மாதம் கிட்ட ஆச்சு அந்த டைமில். இப்போ லாஸ்ட் இயர் அதாவது 2024 நவம்பரில் ஆரம்பித்து ஒரு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் வரைக்குமே நான் கிட்டத்தட்ட அந்த 4-5 மாதமே சரியாக தூங்கலை. அது உங்களுக்கே தெரியும். நான் நிறைய டைம் நீங்களும் நிறையா எனக்கு அட்வைஸ் கொடுத்துருக்கீங்க.
வாய்ஸ் நோட்டுக்கு அனுப்பி எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த டைமில் நான் ஹீல் ஆகிறதுக்கு மெயின் ரீசனே நீங்கள் தான். ஏன்னா நான் அந்தளவுக்கு ரொம்ப டவுனாக இருந்தேன். அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மெடிடேஷன் அந்த இதெல்லாம் நம்ம பண்ணிவிட்டு, அப்புறம் நீங்கள் ஒரு சில மெத்தட் சொன்னீங்க ஹீலிங்க்கு, அதுவும் பண்ணோம். எல்லாமே பண்ணிவிட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலாக ஆரம்பிச்சிது. அப்புறம் பெருசாக என்னால் மறக்க முடியலனாலும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறந்தேன். அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன அந்த ஒரு சில டெக்னிக்ஸ் மேனிஃபெஸ்டேஷனுக்குன்னு நீங்கள் ஒரு சீரியஸ் மாதிரி எனக்கு யூடியூப் வீடியோ அனுப்புனீங்க. அதில் நான் ஒரு சில இதுதான் ட்ரை பண்ணேன். ஆனால் ரொம்பவும் அதிகமாக ட்ரை பண்ணல. மெயினாக அந்த ஸ்கிரிப்டிங் எழுதுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணேன். அப்புறம் மெடிடேஷன், கைடட் மெடிடேஷன், ஹீலிங்க்கான இதெல்லாம் நீங்கள் சொன்னீங்களே நிறைய, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணேன். அந்த டைமில் எனக்கு அதாவது 2025 அந்த ஸ்டேஜில் ஒரு ஜனவரி, மார்ச், ஏப்ரல், மே வரைக்குமே எப்படி இருந்ததுன்னா, இதுக்கப்புறம் எப்படி நம்ம இதுலேருந்து வெளில வர போகிறோம், இன்னொருத்தவங்களை எப்படி நம்ம மேரேஜ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. நீங்கள் தான் சொன்னீங்க அதுக்கப்புறம் நீங்கள் தங்கியிருக்க இடம் அதெல்லாம் மாற்றுங்க அப்படின்னு சொன்னீங்க. நான் அதுக்கப்புறம் ஃபேமிலிலாம் கூப்பிட்டுட்டு வந்து நாங்கள் தனியாக ஒரு ரூமு அது மாதிரி தனியாக ஒரு வீடு எடுத்தோம் வாடகைக்கு. அப்போ கூட அந்த அந்த ஏரியாவோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் தங்கியிருக்க ஏரியா நேம் வந்து கல்யாண பெருமாள் நகர்னு போட்டிருந்தது. நான் அப்போ நினச்சேன், இந்த இந்த ஏரியாவில் காலை வைக்கிறோம், கல்யாண பெருமாள் நகர்லாம் போட்டிருக்கு, ஆனால் நமக்கு எப்போ கல்யாணம் ஆகுன்ற இது வரைக்கும் ஒரு கிளாரிட்டியே இல்லையே சுத்தமாக அப்படின்ட்டு. நான் நிறைய அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்புக்கும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சு ஒட்டி அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தேன். மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுவேன். என்னோடய ரூமில் இப்போ கூட இருக்குது ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குன்னே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு போர்டு மாதிரி வச்சு அதில் எனக்கு பிடிச்ச பிக்சர்ஸ் எல்லாமே எடுத்து எப்படி எப்படி இருக்கணுங்கிறது நான் அதை இன்னுமே ஒட்டி தான் வச்சுருக்கேன். எனக்கு நீங்கள் சொல்லும்போது பெருசாக நம்பிக்கை இல்லை சொல்கிறாங்க, பட் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான். ஸ்கிரிப்டிங் கூட எழுதுவேன். ஸ்கிரிப்டிங் வந்து நான் ரொம்பவும் எழுதலை. ஒரு 7-8 ஸ்கிரிப்டிங் மட்டும் எழுதினேன். அதாவது நமக்கு வந்து இந்த பொண்ணு பார்க்குற மாதிரி, மேரேஜ் நடக்கிற மாதிரி, அப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச கிஃப்ட் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரிலாம் எழுதினேன். அப்புறம் அவங்க வந்து எனக்கு பாசமாக இருக்க மாதிரி அந்த மாதிரிலாம் எழுதினேன், எனக்கு வரப்போகிற லைஃப் பார்ட்னர். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி தான் நான் ஃபஸ்ட்டு ஒரு லவ் பண்ணேன். அது வந்து ஒன்லி பெருசாக நாங்கள் மீட் பண்ணல. அப்போதைக்கு அவங்களுக்கும் விவரம் இல்லை. சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால் அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. அதாவது இப்போ ரீசெண்டாக பிரேக்கப் ஆனதுக்கு முன்னாடி எதிர்ச்சியாக நான் ஒரு டைம் மெடிடேஷன் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் அவங்களோட ஞாபகம் வந்தது. சரி, ஓகே, ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணலான்னு பண்ணேன். அப்புறம் அவங்க சைட்லேயும் பாசிட்டிவாக நான் மெசேஜஸ் வந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேசணும். அவங்க அந்த டைமில் எனக்கு நான் ரொம்ப டிப்ரெஷனாக அந்த டைமில் எனக்கு அவங்க ஆறுதலாக இருக்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பழைய விஷயங்கள் கொஞ்சமாக மறக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா இப்போ நான் இவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே என்னாச்சுன்னா, நம்மளோட வெப்சைட்டுக்கும் பார்ட் டைமாக ஜாபுக்கு ஆள் தேவைப்பட்டது. ஸோ அதுக்காக இவங்கள வந்து நம்ம பார்ட் டைமாக ஹையர் பண்ணி அப்புறம் போயிட்டு இருந்து நார்மலாக தான் பேசியிருந்தோம். நானும் பெருசாக இதுவும் ஆகலை. அதுக்கப்புறம் போக 2 பேருக்கும் கொஞ்சம் நல்லா டீப்பாக கனெக்ஷன் உருவாகிற மாதிரி இருந்தது. நான் பெருசாக எப்பயுமே நான் விலைக்கு தான் இருந்தேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு அடிபட்டிருக்கோம்ல, அதனால் நம்ம எப்பயுமே நான் அவேர்னஸோடு இருந்தேன். அப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை அவங்க வீட்டில் பார்க்க ஆரம்பித்தாங்க. மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்தோன்னே இவங்க பதட்டமாக ஆரம்பித்தாங்க. எனக்கு இந்த மாதிரி மாப்பிள்ளை பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி. அப்புறம் அவங்களுக்கும் என்னை விட அவங்களுக்கு வந்து என் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி இருந்தது. ஸோ அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நானும் சரி பேசினேன், அவங்களும் பேசினாங்க. 2 பேருக்கும் பிடிச்சிருக்க மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க வீட்லேயும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் சொன்னாங்க. வீட்லேயும் இப்போ போய் பேசிட்டு வந்துட்டேன். ஆல்மோஸ்ட் ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ எப்படி எந்த ஸ்டேஜில் இருக்கோன்னா, பொண்ணு பார்க்க போகிற ஸ்டேஜ். இப்போ லாஸ்ட் வீக் அவங்க வீட்டில் போய் பேசிட்டு வந்துட்டேன். அவங்க அப்பா அம்மா எல்லாமே ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ நாங்கள் எங்களோட ஃபேமிலியை மட்டும் கூப்பிட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போகணும், போயிட்டு பேசணும். இதில் என்ன ஒரு விஷயம்னா, நான் எனக்கு கேட்டிருந்தேன், எனக்கு வந்து லாயலான ஒய்ஃபு தான் வேணும், எனக்காக இருக்க ஒய்ஃப் வேணும், எனக்கு கேர் பண்ணிக்கிற மாதிரி ஒய்ஃப் வேணும் அப்படின்ற மாதிரி. இப்போ இவங்க எப்படி இருக்காங்கன்னா, அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே எப்படி சொல்கிறது, நான் ஒர்க்குக்கு போகலாம் கூட அவங்களே பார்த்துப்பேன் அப்படின்ற ஸ்டேஜில் இருக்காங்க. என்கிட்ட பெருசான எதிர்பார்ப்பு இல்லாமல் அவங்கள பார்த்துக்கிட்டா மட்டும் போதும்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்னா, இப்போ நமக்கு வில்லேஜில் ஒரு வீடு இருக்குது, ஆனால் அது மாடி வீடு அந்த மாதிரி இல்லை பெருசாக. அது இல்லாமல் எனக்கு வந்து கடமையும் அதிகமாக இருக்குது. என்னோட 2 பிரதர்ஸ் இருக்காங்க, ஒரு சிஸ்டர் இருக்காங்க. இவங்க எல்லாருமே என்னை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நானே ஒரு பிஸ்னஸ் உருவாக்கி அதை பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு கீழே சேலரி வாங்குறவங்களும் அவ்வளோ பேர் இருக்காங்க. ஒரு 8 பேருக்கு மேலே என்னை நம்பியிருக்காங்க. இன்டைரக்டாகவும்
ஒரு மொத்தமாவே சொல்லப்போனா ஒரு 20 பேர்கிட்ட என்ன நம்பியிருக்காங்க. அதாவது சேலரி, ஃபேமிலி இதெல்லாம் சேர்த்தா 20 பேர், 25 பேர்கிட்ட நம்பியிருக்காங்க. இப்படி ஒரு சிச்சுவேஷனும் இருக்கு. இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டாங்க அவங்க ஃபர்ஸ்ட்டு. அவங்க ஏன்னா லாஸ்ட்டா என்ன விட்டுட்டு போன பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, என்கிட்ட கடமைகள் இருக்கு, எனக்கு சொந்த வீடு இல்ல, அப்படின்லாம் விட்டுட்டு போனாங்க. இந்த பொண்ணு வந்து, எனக்கு அதெல்லாம் தேவையில்ல, என் கூட நீ அன்பா இருந்தா போதும், என்ன கேர் பண்ணி பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ என்னோட பர்த்டே அப்போ தான் நான் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். இப்போ மீட் பண்ணேன். அவங்க வீட்லேயுமே நான் வந்து ரொம்ப ஒரு பையன் மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. அவங்க அப்பா, அம்மா எல்லாருமே என் மேலே ரொம்ப ஒரு அன்போட இருந்தாங்க. என் பர்த்டேக்கு அவங்க கேக் வெட்டினாங்க. அப்புறம் இந்த பொண்ணுமே எனக்கு ட்ரெஸ்ஸு, அப்புறம் ஃபாஸ்டாக்ல ஒரு வாட்ச் ரூ. 6000 7000 அப்புறம் ஃபோட்டோ ஃப்ரேமு, என்னோட சின்ன வயசு ஃபோட்டோ ஃப்ரேமு, அதுக்கப்புறம் அவங்களே டிசைன் பண்ண ஒரு ஃப்ரேமு, அதுக்கப்புறம் ஒரு டைரி, இன்னும் இன்னும் நிறைய விஷயம் அவங்க பாட்டே கிஃப்டாக கொடுத்துட்டே இருந்தாங்க. அப்போதான் நினச்சேன், என்னடா இது நம்மளை இந்த அளவுக்கு ஒரு ஆள் இது பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி. என் மேலே கேரிங்காகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் லவ் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு தோணுச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். நான் ஆரம்பத்தில் இதெல்லாம் நம்பல. எனக்கு ஒரு டைம் யோசிச்சு பார்த்தா, ஒருவேளை நம்ம எழுதின ஸ்கிரிப்டிங் இதெல்லாம் தான் காரணமோ, நம்ம பண்ண இதெல்லாம் தான் இவங்க கிடைச்சிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. எல்லாருமே ஒரு நம்பிக்கையோட இருங்க. லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நடக்கும். எனக்கு வந்து இப்போ ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லலாம். நான் இன்னமும் ஃப்யூச்சரில் வந்து ஃபர்தராக என்னோட பிஸ்னஸ்ஸு இன்னும் நிறைய விஷயங்களுக்கு நான் மேனிஃபெஸ்டேஷன் பண்ண போகிறேன். ஒன்று ஒன்றா பண்ணிவிட்டு நம்ம அடுத்த லெவலுக்கு போகிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். உங்களால தான் நான் இந்த அளவுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பை அட்ராக்ட் பண்ணுறதுக்கும் நீங்கள் தான் காரணம். அதை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் தான் காரணம். அதே நேரத்தில் நான் ரொம்ப டவுன் லெவலில் இருந்தேன். ரொம்ப ரொம்ப டவுன் லெவலில் இருந்தேன். அந்த அந்த டவுன் லெவல்லேருந்து என்னை ஹீல் பண்ணுறதுக்கு நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் இல்லைன்னா நான் இவ்வளோ சீக்கிரம் ஹீல் ஆகிருக்க முடியாது. ஏன்னா என்னோட நிலைமை உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்போதைக்கு. ஸோ ரொம்ப 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 நன்றி மேடம். சப்போஸ் யாராவது ரிலேஷன்ஷிப்பில் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா மேனிஃபெஸ்டேஷனுக்கு நம்பிக்கையோடு இருங்க. கண்டிப்பாக நடக்கும். எல்லாமே அந்த கரெக்டான டைமில் நடக்கும். அந்த அதுக்கேற்ற மாதிரி உங்களோட வைப்ரேஷன், அந்த விஷயங்கள் அலைன்மெண்ட் அது எல்லாமே நம்ம கொண்டு போகணும். நானுமே இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்குமே நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் வரும். இப்போ ஓகே பரவாயில்ல. நம்ம பிஸ்னஸில் தான் இன்னும் வந்து நான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். எப்படியும் இந்த இயர் எண்டுக்குள்ளே மேரேஜ் நடக்கும் நம்புகிறேன். எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் மேடம். உங்களால் தான் மேடம் இந்த அளவுக்கு நம்ம வந்திருக்கோம். ரொம்ப ரொம்ப நன்றி மேடம்.